கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் 12 ராசிகளுக்குண்டான மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாதம் வருகின்ற 16/12/2024 முதல் 13/1/2025 வரை இந்த மார்கழி மாத பலன்கள் நடைபெறும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்திலே நிறைய விரதங்கள் கடைபிடிக்கப்படுகிறது. அது இல்லாமல் குளிர்காலமும் துவங்கப்படுகிறது. இந்த வகையிலே எல்லோரும் ஆன்மீகத்திலே நாட்டமாக இருப்பார்கள். விரதம் இருந்து அவரவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவ்வாறு சென்று வருவார்கள். அதனால் இந்த மார்கழி மாதத்திலே சுபகாரியங்களை தள்ளி வைத்தார்கள் பெரியோர்கள், நம்ம வாழ்ந்துவிட்டு சென்ற முன்னோர்கள். காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இல்லை. அவர்கள் அனுபவப்பட்டு உணர்ந்துதான் இவ்வாறு செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இப்போ இந்த மார்கழி மாதம் பொதுவான பலன்கள் என்ன என்றதை முதலில் பார்ப்போம். இந்த மார்கழி மாதத்துடைய பொது பலன்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு வீற்றிருக்கிறார், கடகராசியிலே செவ்வாய் இருக்கிறார், கன்னியிலே கேது, விருச்சிகத்திலே சூரியன், அவர் தனு ராசிக்கு வரவிக்கிறார். அப்பொழுதுதான் மார்கழி மாதம் துவங்கிறது. அப்பொழுது தனு ராசியிலே சூரியன், விருச்சிகத்திலே புதன் இருக்கிறார், மகரத்திலே சுக்கிரன், கும்பத்திலே சனி, மீனத்திலே ராகு. இவ்வாறு தான் இந்த நவகிரகங்கள் மார்கழி மாதத்திலே ஆரம்பிக்கும் பொழுது இருக்கப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்பொழுது மார்கழி மாதம் முழுவதுமே நல்ல பலன்களாக தான் இருக்க போகுது. அவ்வப்போது மழை வெள்ளம் தொடர்ந்தாலும் பெரிய ஆபத்தாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்காது. ஓரளவுக்கு வந்து செல்லும். இயற்கையின் சீற்றங்கள் ஓரளவுக்கு தான் இருக்க போகிறது. இருந்தாலும் மக்களிடையே எச்சரிக்கை தேவை. நீர்நிலைகள் அருகில் உள்ளவர்கள் வேறு இடத்திற்கு சென்று விட வேண்டும். மலை அடிவாரத்தில் உள்ளவர்கள், பள்ளத்தாக்குகளில் உள்ளவர்கள், இவர்கள் எவ்வாறு அங்கு இந்த இயற்கை சீற்றத்தில் இருக்க முடியாதோ முன்னெச்சரிக்கையாக வேறு இடம் சென்று விட வேண்டும். ஆபத்துகள் சேதங்கள் ஏற்பட்டு விளைவுகள் விபரீதமாக இருக்கும். இது இல்லாமல் மக்களிடையே பாகுபாடு இல்லாமல் இருக்கும். இந்த காலகட்டத்திலே ஒருவருக்கொருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். அங்கங்கே போராட்டங்கள் வலுப்பெறும். மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மாதத்திலே மக்கள் போராட்டம் அதிகமாக இருக்கும். ஆட்சியாளர்களுக்கும் எதிர்க்கட்சியாளர்களுக்கும் அடிக்கடி போராட்டங்கள் சச்சரவுகள் தொடர்ந்தபடியே இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் விமர்சனம் செய்து கொள்வார்கள். வீடாக இருந்தாலும் சரி, நாடாக இருந்தாலும் சரி, இது கண்டிப்பாக நடந்தேறும். அது இல்லாமல் திடீரென நிலச்சரிவுகள் ஏற்படும், பூகம்பமும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் முன்னெச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே இந்த மார்கழி மாதத்திலே எல்லோரும் அவரவர்கள் மதம் இனம் மொழி சார்ந்த தெய்வங்களை வணங்கி, அவர் விருப்பத்திற்கேற்ற தெய்வங்களை வணங்கி, அப்படி அல்லாதவர்கள் இயற்கை கடவுள்களாக நினைத்து அவற்றை வழிபட்டு வந்தாலே போதுமானது. நிறைய பக்தி மார்க்கத்தில் சென்றால் இந்த மாதத்தினுடைய கெடுபலன் கூர்ந்து நற்பலன் தான் ஏற்பட போகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம். மார்கழி மாதத்துக்கு உண்டான கடகராசி நாயர்களுக்கு உண்டான பலன்கள். உங்களுக்கு இந்த மாதம் எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகுது. இது வரைக்கும் இருந்த தோல்விகள் எல்லாமே வெற்றியாகும். தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலகிடும். பயணங்கள் அடிக்கடி தொடர்ந்தபடி இருக்கும். நிறைய விஷயங்கள் புதுமையானத உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பிக்கும். நிறைய பழக்கவழக்கங்கள் ஏற்பட்டு அது மூலிமா பலன் கிடைக்கும். கடன்கள்லாம் ஓரளவுக்கு தீரும். அதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். வழக்குகள் சற்று தாமதமானாலும் முடிவுக்கு வந்துடும். வீடு மனை வாங்கணும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றமான பலனாக தான் கொடுக்கும். அதுக்குள்ள முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். அடுத்து வர நாட்களில் அதுக்குண்டான முயற்சியை வெற்றி பெறும். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அதை தொடர்ந்து வணங்கி போய்ட்டு இருக்கணும். பெரும்பாலும் விரதம் இருந்து தெய்வங்களை வழிபடுறது ரொம்ப விசேஷம்.
உங்களுக்கு பிடித்த அம்மன் எதுவாக இருந்தாலும் அதை நினைத்து மாலை போட்டு விரதம் இருந்து வழிபட்டு வரலாம். நல்ல சுத்தமான மனதோடு இருந்து மனிதன் நினைத்து வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். பயணங்கள் அடிக்கடி ஏற்பட்டபடி இருக்கும். உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு மூலிமா லாபங்கள் நன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும். நட்பு உறவுலாம் நிறைய உதவிகள் உங்களுக்கு கேட்காமலே கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். தாய் வழி உறவுகளை நிறைய உதவிகள் கொடுப்பாங்க. சகோதர உறவு கிடைக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். அதுக்குண்டான அமைப்புகள் வந்து சேரும். அக்கம்பக்கத்து ஆதரவு கிடைக்கும். அந்நிய இனத்தவர் அல்லது அந்நிய நாட்டினர் இவங்க மூலமா உதவி கிடைக்கும். இது கண்டிப்பாக கடகராசிக்காரன் கிடைக்க போகுது. இருந்தாலும் அடிக்கடி கொஞ்சம் உடல் சோர்வு ஏற்படும். மனதில் ஒரு இனம் புரியாத பய உணர்வு, குழப்பங்கள், சந்தேகம் இதெல்லாமே வந்து சேரும். அதெல்லாம் அவ்வப்போது நீக்கணும். தியான மார்க்கமாக இருக்கலாம், வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அதெல்லாமே தவிர்க்கப்படும். கனவு தொல்லை ஏற்படும். நிறைய கனவுகள் வந்து போகும். பெண்கள் வகையிலே நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். அவர் மூலம் உதவிகள் கிடைக்கும், உபத்திரம் வந்து சேரும். அதற்கு அதிகமாக பேச்சுவார்த்தை இல்லாமல் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. மனித ஒரு மூலிமா ஆக்கப்பூர்வமான உதவிகள் கிடைக்கும். குழந்தைகள் புத்திரபுத்திரிக்கு இருந்தால் அவங்களுடைய வளர்ச்சிகள் மேன்மை வரும். அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இருந்தாலும் அரசியல் சினிமாவில் உள்ள கடகராசிகள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இந்த மாதத்தில் யார் எப்போ நம்மளுக்கு துரோகம் செய்வாங்க, நம்மளை கெடுக்க பார்ப்பாங்கன்றதில் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடிக்கடி பயணங்கள் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் ஓய்வு எடுக்காமல் சுறுசுறுப்பாக இருக்க வந்தாலும் நல்லபடியாக இருக்கலாம். இந்த மாதத்தை பலனை கடந்து வந்துடலாம். உங்கள் ராசியை சந்திரன் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். மிதுனத்திலிருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் உத்தியோகம் விஷயத்தில் எல்லாமே இடமாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகம் இல்லாதவங்க உத்தியோகம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு மூலிமா கூட உத்தியோகம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தால் விரும்பி ஏற்றுக்கலாம். நீங்கள் அடிக்கடி வீட்டில் இல்லாமல் வெளியே இருப்பது நல்லது. ஆசைப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கி மகிழலாம். பெரிய மனிதர்களோட தொடர்பு கிடைக்கும். பிரபலமாகக்கூடிய அமைப்பு வந்து உருவாகும். அதுக்கு நம்ம முயற்சியில் நீங்கள் இறங்கலாம். அதிலே சாதகமான பலனாக தான் இருக்குது. பெரும்பாலும் முதலீடுகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகமாக முதலீடு செய்யாமலும் எந்த ஒரு தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்கு சிறுகை கட்டி பெருக வாழுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்தோன்னே பெருசாக இறங்கக்கூடாது, அகலக்கால் வைக்கக்கூடாது. அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிட்டு வந்தாலும் நல்லது நடக்கும். உங்களை தேடி பழைய நட்பு ஒன்று வந்து சேரும். அது மூலிமா நல்லது நடக்கும். அது இல்லாமல் போட்டி பந்தயங்களில் கலந்துட்டு அதில் வெற்றி பெறுவீங்க. நீண்ட நாளாக இருந்த வழக்கு ஒன்று முடிவுக்கு வந்து அது மூலிமா நல்ல விஷயம் நடக்கும். மாமன் மைத்துனன் வகை உறவுகள் பலப்படும். அவங்க மூலிமா உதவிகள் கிடைக்கும். அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சுபகாரிய முயற்சி வெற்றி பெறும். கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு இருக்கும்.
ஒரு கடனை வாங்கி ஒரு கடன் அடைப்பீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். எந்த ஒரு விஷயமே முழுச முடியாமல் கொஞ்சம் வந்து நிற்கும். அப்போ நீங்கள் அதுக்கு இல்லாமல் முயற்சியில் விடாமுயற்சி செய்யணும். அப்போ தான் அது முழுமை பெறும். எதுவுமே அறகுறைய அந்த ஆபத்து தானே. அதனால் எந்த ஒரு விஷயத்தை முடிச்சிடணும் நீங்கள். அப்போ நல்லது நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது பெரும்பாலும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக சொல்லப்படுது. அதுவும் மார்கழி மாதத்தில் நிறைய கோயிலில் விசேஷங்கள் நடக்கும். விடிகாலிலே நிறைய அபிஷேகம் ஆராதனை செய்வாங்க. அந்த மாதிரி மார்கழி மாத பூஜைன்னு சொல்லுவாங்க. அதில் கலந்துக்கலாம் நீங்கள். கண்டிப்பாக எல்லோரும் கலந்துக்க நல்லது. பெரும்பாலும் கடகராசிக்காரங்க அந்த மார்கழி மாத பூஜை கலந்துக்கிறது அவ்வளோ விசேஷம். விடிகாலையில் செய்யக்கூடிய பூஜைகள் அது ரொம்ப விசேஷம். அப்போ நீங்கள் சீக்கிரம் எழுந்திருவீங்க, கோயிலுக்கு போவீங்க. அது இப்போ நல்லது நடக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வழிபட்டுவது இந்த காலத்தில் ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். இருந்தாலும் குலதெய்வத்தை வழிபட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா தெய்வத்தையும் வழிபடணும். அதில் நீங்கள் முன்னேறமாக திகழணும். கண்டிப்பாக அதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் இறங்குவீங்க. கண்டிப்பாக செஞ்சிருவீங்க. விரதங்கள் இருக்கலாம், சுத்தபத்தமாக இருக்கலாம். மனசோடு சுத்தமாக இருந்து விரதம் இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ஒரு பெரிய கோரிக்கை கண்டிப்பாக முழுமை பெறும். கண்டிப்பாக அந்த விரதம் முடிஞ்சவுடனே அந்த விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் திருநங்கைகளுக்கு நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய முன்னேற்றங்கள் பண உதவியும் பண்ணணும் இல்லை. அவங்களுக்கு தேவையான துணிமணி வாங்கி கொடுக்கலாம், அவங்க தங்குவதற்கு இடம், இது மாதிரிலாம் செய்யலாம். அது இல்லாமல் கணவனால் கைவிடப்பட்டவர்கள், கணவனை இழந்தவர்கள், அவங்க ஏழை எளியராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாமே உங்கள் ராசிக்கு சொல்லக்கூடிய தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் விழிப்புணர்வு இருக்கிறது தான் நல்லது சொல்லப்படுது. எந்த ஒரு விஷயத்திலும் கையெழுத்து போடும்போது யோசித்து அதுக்கப்புறம் கையெழுத்து போடணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்குது. படித்து பார்த்து யோசித்து கையெழுத்து போடணும். இது இல்லாமல் கடகராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே இந்த தொழில், வியாபாரம் அல்லது குலத்தொழில் இதெல்லாமே மறந்துருப்பீங்க, விட்டு வந்திருப்பீங்க. அதை மீண்டும் எடுத்து செய்தால் உங்களுக்கு நன்மை நடக்கும். எப்பயுமே கடகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா பல தொழில்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் அவங்க ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தொழில் தான் அப்படி இல்லை. உங்களுக்கு எந்தெந்த தொழிலில் திறமை இருக்குது, எந்தெந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்குது, எந்த தொழிலில் ஈடுபாடு இருக்குது, அது உடனே எடுத்து பண்ணலாம். ஏன்னா சந்திரன் வந்து பல கலைகள் உள்ளவர். அடிக்கடி மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இந்த பதிவில் நான் சொல்லணும், பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு தான் இந்த தெய்வத்தை தான் வணங்கணும் அப்படின்லாம் கிடையாது. திடீர்னு அவங்க வணங்கிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து தெய்வங்களை மாட்டிக்கிட்டே போவாங்க. இருந்தாலும் நன்மைக்கு தான், ஒரு முன்னேற்றமாக தான் கிடைக்கும் அவங்களுக்கு. ஒரு தெய்வத்தை வழிபடி இன்னொரு தெய்வத்தை டக்குன்னு தொடங்குவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரே தெய்வத்தை தான் வணங்கணும், அப்படிலாம் கிடையாது. அந்தந்த காலகட்டங்கள் வரும்போது அந்தந்த தெய்வங்கள் நமக்கு வந்து துணை புரியும். எப்படி ஒரே தெய்வம் அவதாரங்களை எடுத்து பல்வேறு தெய்வங்களாக வழிபடக்கூடிய அமைப்பாக இருக்கோ அப்படி தான் இவங்களுக்கும் உண்டு. அதனால் கடகராசிக்காரங்களுக்கு அடிக்கடி தெய்வத்தை மாற்றினாலும் தவறு இல்லை. கண்டிப்பாக அங்கே பலன் கிடைக்கும். எந்த தெய்வத்தை இப்போ வழிவிட்டு வரீங்களோ அந்த தெய்வத்தை பார்க்கலுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வாக்குவன்மை ஏற்படும். நீங்கள் சொல்லக்கூடிய செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். பெருமைப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உருவாகி அதில் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது. அடுத்து வர தை மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்களுக்கு, வெற்றிகளுக்கு இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு தூண்டுதலாக, வழிகாட்டியாக, முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்க போகுது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.